குரு, கயல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே விலகி போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணு சேருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே டவுட் ஆயி போயிடுச்சு. ஏன்னா, இந்த இடத்துல அவங்க இருந்துட்டு இப்போ நம்ம குரு கிட்ட கயாலே வந்து சொல்றாங்க, "இந்த மாரி தான் விஷயம். ஆல் த பெஸ்ட். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வாழ்க்கையில அதாவது பழைய ஒரு பிரச்சனையிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, புது பிரச்சனைக்கு தாவறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்." அப்படின்ற மாரி கண் கலங்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய லவ்ல இருந்து புது லவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டீங்க. புது வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டீங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குருவும், கயலும் இப்படி ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்ததே கிடையாது. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இத இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடக்குது. நம்ம குருவும், கயலும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம இவங்க தீப்தி இருந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா எல்லாத்தையுமே பண்ணது மட்டும் இல்லாம, அதாவது அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க, சரி ஓகே நம்ம குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குரு லவ் பண்ணிட்டு இருந்தா தான் பிரச்சனை. அவருக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மனச மாத்திரலாம் அப்படின்ற மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணன கூப்பிட்டு விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, அவங்க அப்பாகிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணனும் ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ஸ்டேட்டஸ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசின உடனே, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குருவே வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா பேசும்போது, இப்படி ஒரு மாப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் எனக்கு புரியுது. தீப்தி எதுக்காக உங்கள செலக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அ பயங்கரமா அவங்க வருத்தத்தில வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம் கிடையாது. எவ்ளோ பெருசா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்துட்டு, "இல்ல என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நிக்கல அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. ஒரு பக்கம் தீப்தி அவங்க பாட்டுக்கு வேற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்ல அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேரிங்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து தான் தீப்திக்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லவ் வந்து கடைசியில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகுற அளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே உண்மைய சொல்லுவாரு. அதாவது இங்க இருக்கிற கயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ் லவர். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ் லவர வந்து இதுவரைக்கும் மறக்கல அப்படின்ற மாரி சொல்லுவாருன்னு பார்த்தா, அவரு அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற மாரியே கிடையாது. ஒரு பக்கம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி இருந்துட்டு, இவ்ளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம கல்யாணத்துக்காக ஒத்துக்குவீங்க. அதாவது என்ன லவ் பண்றதுக்காக ஒத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கினாலும் சரி, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கினாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்றாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனா என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி என் அப்பாவ சமாளிக்க வச்சுருவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க? டேய் நான் ஒண்ணுமே பண்ணலையேடா! அப்படின்ற மாரி குரு வந்துட்டு, இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி தீப்திக்கு புரிய வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு அதாவது தீப்தியோட அண்ணனுக்கும் புரிய வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா, அவங்க சொல்றத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, காது குடுத்து கேட்கவே மாட்டேன்றாங்க. "மாப்பிள நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க ஏன் இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன டவுட்டு? எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிறாரா? இல்லையா? அப்படின்றது தானே. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவலையே படாதீங்க." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாங்க அதாவது நீங்க எவ்ளோ லெவல்ல இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இப்படின்ற மாரி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சொல்ல வர்ற விஷயத்த டைரக்ட்டா சொல்லியிருந்தாலே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம குரு வந்துட்டு இன்டைரக்ட்டா பேசுறது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தீப்திய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாம, மத்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி அவாய்ட் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாப்ள, நீங்க எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டீட்டெயிலா பேசுனீங்களோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு புருஷன் நீங்க தான் சொல்லிட்டு வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. பணம் இல்ல, சொத்து இல்ல, எதுவுமே கவலைப்படாதீங்க. எல்லாமே இனிமே உங்களுக்கு வந்த மாரி தான் அப்டின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஐயோ! இவங்களுக்கு எப்புட்றா சொல்லி புரிய வைக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்க சமயம் தான், உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைல அதாவது குட்டைய வந்து பார்த்தீங்கன்னா குழப்ப ஆரம்பிச்சர்றான். அதாவது கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம குருவே உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கட்டிங் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோமா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. இப்போ தீப்திக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரமா வந்து பார்த்தீங்கன்னா சரக்கே அடிக்கக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 பேரும் சேர்ந்து, அதாவது தன்னோட அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து, இப்படி சரக்கு அடிக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்த குடுக்குது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேல போயிட்டு 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல, இப்போ நம்ம அ குரு வந்துட்டு சரி எல்லா உண்மையும் இப்பயாச்சும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஃபோன் பேசுறதுக்காக போயிடுறாங்க. அதாவது நம்ம தீப்தியோட அண்ணன். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல நம்ம தீப்திக்கு அண்ணியா ஒருத்தங்க இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. "நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்ப தாம்மா தெரியுது. என் அறிவு கண்ண வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொறந்துட்டாரு. நாளைக்கே அதாவது இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் அப்பா கிட்ட போய் ஃபோன் பண்ணி பேசுறேன். நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கும் வந்து கோவில்ல கல்யாணம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா அவங்க சொல்லி கேட்காதவங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம தீப்தியோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது நம்ம குருவால தான் ஆச்சு அப்படின்னோனே, அவங்கள நான் நேர்லயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா போனது மட்டும் இல்லாம, உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் எல்லாமே வாங்குறது மட்டும் இல்லாம, நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வர சொல்லிடுறாங்க. நீங்க இந்த மாரி ஒரு மாப்பிள்ளைய கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தீப்திய நல்லபடியா பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சு வச்சுட்டேன். மாப்பிள்ளை தங்கமானவரு. உரசுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அ அதாவது மின்னுவாரே தவிர, அவர பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் தப்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி அடிக்கிற விஷயம், அந்த விஷயம், இந்த விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு முதல்ல ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குரு கிட்ட பேசணும், ஃபோன்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இல்லங்க நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செட் ஆக மாட்டேன். நான் சரக்கு அடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு செட் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருவே சொல்றாரு. ஆனா, இவ்ளோ ஓப்பனா இருக்கீங்களே மாப்ள, நீங்க தான் என்னோட வீட்டு மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தண்ணிய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் அதாவது உடனடியா கிளம்பி நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வர ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, நல்ல காரியத்த தள்ளி போடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக. அடுத்ததா இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப்திக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம குரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா கதறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம குரு ரொம்ப வந்து இதுல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கயல் இருந்துட்டு, தான் கூட தான் பக்கத்துல இருந்திருந்தாலாச்சும், அதாவது இந்த மாரி தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூட தான் இருப்பேன். எப்பவுமே உன்ன விட்டு போமாட்டேன் அப்படின்ற மாரி ஏதாச்சும் சொல்லியிருந்தாலாச்சும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட வந்து பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டோட பேசாததுக்கான காரணம், ஒண்ணு தீப்தியோட மனச நோகடிக்கக்கூடாது. உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, தீப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுவும் அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா, நம்ம குரு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, குருவ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, அதாவது கயல் கிட்டயே கேட்குறாங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் பார்த்ததுலருந்து ரொம்ப நல்லவர் தான். உங்க பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எந்த ஒரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா, காரண காரியமும் நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது ஊர் வம்பெல்லாம் வந்து இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கடல் ஏறி, கப்பல் ஏறி வந்து இப்ப இப்ப வந்து இது எல்லாமே நடந்துட்டு இருக்க விஷயம். உண்மையிலேயே வந்து இப்ப ரொம்ப ரொம்ப வந்து மனச வந்து கொல்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இப்ப இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு கல்யாண டேட்டையே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உடனடியா வந்து இப்ப அதாவது கையோட வந்து அந்த ஜோசியர் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வந்து கல்யாண டேட் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுக்கு எங்கிருந்து அந்த கோவம் வருது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நான் உங்க தங்கச்சிய லவ் பண்ணல. உங்க பொண்ண லவ் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றவங்க வேற. என் மனசுக்குள்ள இன்னமும் அவங்க தான் இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, மாப்பிள என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? நீங்க கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ண பத்தி தெரிஞ்சுக்கோங்க. என் பொண்ண பத்தி தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, என் பொண்ணு கூட கொஞ்ச நாள் பழகுனீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, லவ் வந்து தானா வர ஆரம்பிச்சுரும். எங்க பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அத பத்திலாம் நீங்க ஒரு கவலையும் வந்து பார்த்தீங்கன்னா படாதீங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன் நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை? எதனா பிரச்சனைன்னா சொல்லுங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு இல்ல, சொத்து இல்ல, பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்களா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என் பொண்ணையே குடுக்கும்போது நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. என்னோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நெனைக்கிற மாரி நான் தீப்திய அந்த மாரி எண்ணத்துல எப்பவுமே நான் பார்த்ததே கிடையாது. நான் ஃப்ரெண்டா பார்த்துருக்கேன். ஏன் சிஸ்டரா கூட பார்த்துருக்கேன். ஆனா
நான் அந்த மாரி எண்ணத்தோட நான் பார்த்தது கிடையாது. முதல்ல அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வற்புறுத்தாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேர் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொலையா கொன்னுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம கையில இருந்துட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவ கட்டிப்புடிச்சு, "இவரு என்னோட எக்ஸ் எக்ஸ் தான். அவர தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவங்க ஒரு ஓரமா நின்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுக்கு அ இது பண்றது வேற, தூண்டி விடுறது வேற. அவங்க தான் சொல்றாங்கல்ல, "நீங்க தீப்திய கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பா அமையும். இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏழையா இருந்தீங்க. இதுக்கப்புறம் பணக்காரரா ஆகறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்தது பாருங்க கோவம். "நான் பணத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு நெனச்சுட்டு இருக்கியா நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கயல் முன்னாடி அதாவது கயல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவம் எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சது. "என்னடா இது? யார்றா இவங்க? எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கயல் மேல கோவப்படுறாங்க? எதுக்காக நீங்க இப்போ கயல் மேல கோவப்படுறீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு இருந்துட்டு யாரையுமே பார்க்கிறதே கிடையாது. "கயல் இங்க பார் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உன்கிட்ட கேட்கிறேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன தான் நினைச்சுட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து உன்ன மறக்கிற மாரியும் கிடையாது. எதுவும் கிடையாது. நீ இப்பவே ஓகே சொன்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட கல்யாணம் இப்பவே நடக்கும். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்ன நினைச்சுட்டு இருப்பேனே தவிர, வேற யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருக்குமே அல்லு விடுது. "என்னடா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் தீப்தி இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். அவங்கள நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லணும். அவங்கள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியுமா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, நம்ம குரு பயங்கர கோவத்தோட, "எனக்கு எல்லாமே தெரியும். அவ வேற யாரும் கிடையாது. நான் லவ் பண்ணி நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கயல தான் லவ் பண்ணேன். கயல் தான் என்னோட லவர்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, கூடவே இருந்திருக்காங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனா, தீப்தியோட மனசு எவ்ளோ காயப்பட்டுருக்கும். அதாவது இவங்க பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே காயப்பட்ட ஒரு அ அவங்களோட மனசு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தியோட மனசுக்குள்ள இவர் தான் இன்னார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கணவர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு கூட தான் இருக்க போறோம். குரு தான் நம்மளோட வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வரப்போறது. அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள காதல் கோட்டைகளையும், கனவு கோட்டைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவங்களோட மனசு உடைஞ்சே போக ஆரம்பிச்சுருது. "என்னடா நடக்குது இங்க? அ என்னதான் நடக்குதோ பார்க்கலாம்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதாவது கயல் நான் இப்போ சொல்றது தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனசுல நீ மட்டும் தான் இருப்ப. உன்ன தவிர வேற யாருக்குமே இடம் கிடையவே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க மட்டும் இல்லாம, நம்ம கயலோட ரியாக்ஷன், கயல் என்ன பதில் சொல்லப் போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு ஆடி போயிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம கயல் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, நம்ம குருவ கட்டி புடிச்சு கதறி அழுறது மட்டும் இல்லாம, "நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தான் புரிய வந்துச்சு குரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன எவ்ளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன ஒரு பொண்ணு லவ் பண்றேன், அதாவது தீப்தி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன? நீ எதுக்காக அப்போ அப்படியெல்லாம் சொன்ன? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப தான் புரிய வருது. அது மட்டும் இல்லாம, நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். எப்பவுமே பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எத்தனையோ முறை சத்தியம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசியிருக்கோம். ஆனா, நம்ம பிரியக்கூடிய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா, இது எல்லாமே உன்னால நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் உன் மேல கோவத்துல இருந்தேன். ஆனா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால தான் நடந்திருக்கு அப்படின்னும்போது, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வெட்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க எனக்கு வேணும் குரு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள விட்டுக் குடுக்க முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீலிங்ஸோட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம குரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு பக்கம் தீப்தி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு தீப்தி, நான் உன்னோட மனச காயப்படுத்தியிருந்தா, அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் இத வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதாச்சும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஃபோட்டோ ஷூட்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட. நானும் வந்தேன். ஆனா அந்த ஃபோட்டோலாம் பார்த்து உனக்கு லவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கேர், அஃபெக்ஷன் இது எல்லாமே ஓகே தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனசுக்குள்ள கயல் மட்டும் தான் இருக்கா. என்ன மன்னிச்சுடு." அப்படின்ற மாரி சொல்லி அவங்க
அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கயலுக்கும் ரொம்பவே சந்தோஷம். நம்ம குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எப்படியோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷத்தோட வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. இப்போ தீப்திக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஏன்னா கயலும், குருவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா தீப்தியோட மனசுக்குள்ள அவ்ளோ ஆழமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை, ஒரு காதல், எல்லா கனவுங்களும் இருந்துச்சு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு சுக்கு நூறாயிடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.